ஜோதியாவின் மேனேஜர் திடீர் மாற்றம். காரணம் என்ன? நடிகை ஜோதியா, நடிகர் கார்த்தி, நடிகர் சூர்யா ஆகியோருக்கு மேனேஜராக இருந்தவர் தங்கதுரை. சமீபத்தில் பருத்திவீரன் பிரச்சனை பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே சூர்யாவை பற்றியும் கார்த்தி பற்றியும் தவறாக தகவல் கொடுத்தார் என்று புகார் ஜோதியாவுக்கு போனது. இதன் காரணமாக ஜோதியா சூர்யாவிடம் சொல்லி உடனடியாக தங்கத்துறையை வேலையை விட்டு நீக்கிவிட்டார். நடிகர்கள் மேனேஜர்களை அடிக்கடி மாற்றுவது சகஜம்தான் என்றாலும் மேனேஜர்கள் நடிகர்களை பற்றிய சம்பள விஷயம் மற்றும் இரகசிய தொடர்புகள் விஷயத்தை அறிந்து வைத்திருப்பவர்கள். எனவே அவர்களுடன் பெரும்பாலும் தகராறு வைத்துக் கொள்வதில்லை. சமாதானமாகவே எல்லா விஷயத்தையும் முடித்துக் கொள்வார்கள். பருத்திவீரன் பிரச்சனையில் 10 கோடி அமீருக்கு தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் வெற்றிமாறன். இது சினிமா உலகில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வெற்றிமாறன் இயக்கத்தில் சூர்யா வாடிவாசல் என்ற படத்தில் நடித்து கொண்டிருக்கும் பொழுது வெற்றிமாறன் இப்படி அறிவித்திருப்பது சூர்யா வீட்டில் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பருத்திவீரன் பிரச்சனையில் ஏற்கனவே சூர்யா குடும்பத்தினர் அல்லது ஞானவேல் ராஜா குடும்பத்தினர் இருவரும் ஒன்று தான். தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா தனக்கு சேர வேண்டிய தொகையை உடனே கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இது பற்றிய விவகாரம் நீதிமன்றத்தில் இருந்தாலும் அந்த பஞ்சாயத்தில் ஈடுபட்டிருந்த தயாரிப்பாளர் சிவசக்தி பாண்டியன் இது விஷயமாக ஒரு அறிக்கை வெளியிட்டார். பருத்திவீரன் சமயத்தில் கருணாநிதி அவர்கள் தமிழக முதல்வராக இருந்தார். அவருடைய உத்தரவின் பேரில் தான் இந்த பஞ்சாயத்து நடந்தது. பஞ்சாயத்து நடந்த பொழுது நாங்கள் சொன்னதற்கு ஏற்ப பருத்திவீரன் இயக்குனர் அமீர் சென்சார் போர்டில் அவர் பெயர் இருந்தாலும் தயாரிப்பாளர் என்ற முறையில் ஞானவேல் ராஜா பெயருக்கு மாற்றி கொடுத்து விட்டார். ஆனால் வெளிவந்த பிறகு ஏகப்பட்ட லாபம் வந்தது. எனவே கண்டிப்பாக அமீருக்கு ஒரு தொகை கொடுத்தாக வேண்டும் என்று சொல்லியிருந்தார் சிவசக்தி பாண்டியன். இதற்கு பிறகு பிரச்சனை பூதாகரமாக உருவானது. எப்படின்னா அதுக்கப்புறம் வாயை திறந்தார் அமீர். நான் இது பற்றி அப்போதைய முதல்வர் கலைஞரிடம் பேசினேன், நேரில் சந்தித்தேன். அப்போது இந்த பஞ்சாயத்து நடந்தது தான் எனக்கு தெரியுமே தவிர என்ன பஞ்சாயத்து பேசினார்கள் என்பது பற்றி எனக்கு தெரியாது. நானும் அந்த பஞ்சாயத்தில் தலையிடவில்லை, எதுவும் சொல்லவில்லை. அப்படி என் பெயரை சொல்லியிருந்தால் அது அவர்கள் தவறு என்று சொல்லிவிட்டார் அப்போதே. எனவே கலைஞர் பெயரை சொல்லியும் இந்த பஞ்சாயத்தில் மோசடி நடந்திருக்கிறது என்ற தகவலை சொன்னார் பருத்திவீரன் இயக்குனர் அமீர். இப்போது கிளைமாக்ஸாக பருத்திவீரன் அமீர் வெற்றிமாறன் இயக்கத்தில் நடிக்க போகிறார் வாடிவாசலில். அந்த வாடிவாசலில் அமீர் நடிப்பது சூர்யாவுக்கு பிடிக்கவில்லை. எனவே படத்தின் கதாநாயகன் சூர்யா நைஸாக இயக்குனர் வெற்றிமாறனிடம் வத்த வச்சார். இந்த மாதிரி அமீர் நடிப்பதற்கு பதிலாக மம்முட்டி நடித்தா அந்த படம் மலையாளத்துலேயும் நல்ல விலைக்கு போகும் என்று சொன்னார். உடனடியாக எச்சரித்தார் சூர்யாவை இயக்குனர் வெற்றிமாறன். இந்த பாருங்கள், உங்கள் வேலை கதாநாயகன் தான். நீங்கள் கதாநாயகனாக நான் சொல்வதை கேட்டு நடித்தா மட்டும் போதும். மற்ற பாத்திரங்களில் யார் யார் நடிக்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டியது டைரக்டராக என் பொறுப்பு என்று கடிந்து கொண்டார். இதற்கு பிறகு இப்போது கிளைமாக்ஸில் என்ன சொல்லியிருக்கிறார் வெற்றிமாறன்? பருத்திவீரன் பஞ்சாயத்தில் கண்டிப்பாக அமீருக்கு சேர வேண்டிய 10 கோடி ரூபாயை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த விஷயத்தில் இப்போதைய தயாரிப்பாளர் சங்கமும் மௌனம் காக்கிறது, நடிகர் சங்கமும் மௌனம் காக்கிறது, இயக்குனர் சங்கமும் மௌனம் காக்கிறது. இந்த 3 சங்கங்களும் ஒன்று கூடி இந்த பிரச்சனையை பற்றி பேசி சிவகுமார், கார்த்தி, சூர்யா, பருத்திவீரன் இயக்குனர் அமீர் ஆகியோரை உட்கார வச்சு பேசி சுமூகமாக ஒரு முடிவுக்கு வந்தால் நல்லது. இல்லாட்டி காலங்காலமாக இது தொடர்ந்து இந்த பிரச்சனை நீடிச்சுக்கிட்டே இருக்கும். அது ஜனங்களுக்கும் ஒரு வியப்பாக இருக்கும். வெற்றி பெற்ற படத்தில் இப்படி ஒரு பஞ்சாயத்தையா என்று நிறைய பேர் என்னிடம் விசாரித்தார்கள். அதனால்தான் சொல்கிறேன், இயக்குனர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம் 3 பேரும் உட்கார்ந்து இந்த பிரச்சனையை பேசி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது நமது விருப்பம்.